ஹரே கிருஷ்ணா. ரூப கோஸ்வாமி கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறோம்னு அப்படி சொல்லிட்டு எதிர்மறையா பேசுவார். எங்க கிருஷ்ணரை பார்க்கவே பார்க்காதீங்க, ஏன்னா எங்க கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையா பேசுவாரு. நானும் அதே போலதான் பேசுறேன். இந்த அர்த்தத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. மகாராஜ் என்ன எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, நீங்க எங்களுக்கு ரொம்ப உயர்ந்த தரத்தை கொடுத்துட்டீங்க, எங்களால ஃபாலோ பண்ண முடியாத ஒரு தளத்தை கொடுத்துட்டீங்க, அதனால எனக்கு உங்களை பிடிக்காது. அது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் என்ன பண்றோம், சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் வந்து பக்தி செய்யறதுல ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கடந்த 30 வருஷமா உடல்னு ஒண்ணு இருக்குன்றதே மறந்து போயிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சேவையில இருக்காரு. அதனால நாங்க எப்படி உங்களை ஃபாலோ பண்றது, எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம சேவை பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம் இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமா பார்க்கக்கூடிய அளவுக்கு, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சேவை பண்ணாங்க அப்படின்னா நாங்க எப்படி உங்களை ஃபாலோ பண்ண முடியும்? அதனால உங்களை எனக்கு பிடிக்காது. இறுதியில ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட்ல இருக்காரு, எத்தனை பேரை சந்திக்கிறாரு, எத்தனை பேர்கிட்ட பேசுறாரு, எவ்வளவு பெரிய சேவை பண்றாரு, ஆனாலும் மகாராஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா ஜோவியல் குவாலிட்டி. எப்பயும் சிரிச்ச முகத்தோட இருப்பாரு, எப்பயும் ரொம்ப ஜாலியா இருப்பாரு. ஏன்னா பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஒருவன் மோட்சம் பெற்றுட்டான் அப்படின்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா, ரொம்ப ஜாலியா இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இருக்கிற வரைக்கும் இருக்காங்க, டைம் வந்து அவங்க பாட்டு கிருஷ்ணர்கிட்ட ஜாலியா போக போறாங்க, இருக்கும் போதும் ஜாலியா இருக்காங்க, போன பின்னாடி அவங்க ஜாலியா இருக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்க போற இடம் தெரியும் இல்லையா. ஸோ அது போல மகாராஜ் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஜாலியா இருப்பாரு. என்னுடைய லைஃப்ல நான் முதல் முறையா பார்த்த சன்னியாசி வந்து மகாராஜ் தான். கோயம்புத்தூர் ரத யாத்திரை அப்ப நாங்க சின்ன சின்ன பசங்களா இருப்போம். கோயம்புத்தூர் ரத யாத்திரைக்கு பின்னாடி போவோம். மகாராஜ் பெரிய கர்த்தால் கொண்டு வந்து பாடுவாரு, கோவிந்த ஜய போல், கோவிந்த ஜய ஜய கோபால ஜய ஜய அப்படின்னு சொல்லி பாடுவார். அதுக்கு அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம், ராதா ரமண ஹரி இழுப்பாரு, எல்லாரும் ஹரி போல் கத்துவாங்க, கோவிந்த ஜய ஜய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெரிய கர்த்தால வச்சு ஆசிச்சாருன்னா அந்த மொத்த கோயம்புத்தூர் அதுன்னு போயிடும். அங்க ஜெகநாதர் என்ன பண்ணுவார், பார்த்தா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் எங்க பின்னாடியே ஓடும், மகாராஜ் பின்னாடியே ஓடும், மகாராஜ் எப்படியே தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு மகாராஜ் பார்த்தா ரொம்ப அழகா தெரிவார், பின்னாடியே தொட்டு பார்க்கணும்னு போவோம். மகாராஜ் கார்ல போய் ஏறி உட்காந்துட்டாரு, மகாராஜ் கையை போய் பிடிச்சிட்டோம், கையை பிடிச்சுன்னு மகாராஜ் பார்த்தாரு, ஏய் கையை பிடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு கம்பு எடுத்து டம்னு தள்ள வச்சாரு. அதான் ஆசீர்வாதம் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது போல எனக்கும் மகாராஜுக்கும் வந்து பெரிய தொடர்பு கிடையாது, நான் வந்து நேரடியான மகாராஜ் சிஷ்யன் கிடையாது. இருந்தாலும் மகாராஜ் ரொம்ப கருணையோட நாங்க பாகவதம் சொல்லி கொடுக்கும் போது 2 முறை எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, நீங்க பாகவத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா அந்த சேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது. அதனால மகாராஜ் எனக்கு உங்களை கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் மேலேயும் கருணை காட்டுறீங்க. நமக்கு யார் மேல கருணை காட்டுவோம்னா பொதுவா அவங்களால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கும் நம்மளுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தா என்ன பண்ணுவோம், அவங்க மேல நம்ம கருணை காட்டுவோம், அவங்கள நம்ம சந்தோஷமா இருப்போம். அவங்களால நமக்கு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது, அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது, ஆனா அவங்க மேல கருணை காட்டுறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப உயர்ந்த குணம். ஸோ அப்படிப்பட்ட குணத்தை எங்களால வளர்த்துக்கவே முடியாது, அதனால எங்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட அநேகமா நல்ல குணங்கள் வளர்த்திருக்கீங்க இல்லையா, இந்த குணங்கள் தான் உங்களை உயர்த்தி இருக்கு. எந்த சூழ்நிலை வந்தாலும் விடாமுயற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து மகாராஜ் தான். மாயாப்பூர்ல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவு வந்து உடல் ரீதியா மன ரீதியா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் தளரவே இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, யாராவது அவளை கீழே இழுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவர் எந்த ஹைட்டுக்கு போயிடுவார் அப்படின்னா அவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, நம்ம ஹைட்டுக்கு போய் அவளை கீழே இழுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்றாரு, ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டாரு. அதனால நாம் அந்த அளவுக்கு போக முடியல அப்படின்னாலும் அவருடைய உதாரணங்கள் எடுத்துக்கிட்டு இந்த குணங்கள் நம்ம என்ன பண்ணும், முன்னாடி இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பின்பற்ற முயற்சி பண்ணலாம். ஜெயபதக சாமி குரு மகாராஜ் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. ஹரே கிருஷ்ணா. மதுரேஸ்வரி மாதா ஆர்வம் உள்ளவங்க வரலாம், வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா தீட்சை வாங்கிடணும். வருஷம் இல்லைங்க, இது லாஸ்ட் சான்ஸ். இது வந்து என்னது, கடைசி சான்ஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆமா, அப்புறமேல எங்களை கூப்பிடேன்னு சொல்லிடக்கூடாது. ஹரிபோல்